என் பேர் வந்துட்டு ஹக்கீம் அகமட் மௌலவி ஷர்கி. நான் வந்துட்டு ஹக்கீம் ஆர்ட் அகாடமி என்கிற ஒரு அரபிக் கலிகிராஃபிக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு அகாடமி. அந்த அகாடமியுடைய ஃபவுண்டர் நான் தான். இது வந்துக்கிட்டு ஈலேன சஹாபங்கிறது அது ஒரு அகாடமி. அது ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு அவங்க அரபிக் கலிகிராஃபி படித்து கொடுக்கணும் என்ற ஒரு இடத்துல நான் அதை செஞ்சுட்டு வாரேன். அதனோட தான் இந்த கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்துக்கிட்டு நாங்கள் வளமையாக வந்துக்கிட்டு 4 மாத கோர்ஸ் தான் எடுக்கிறது அரபிக் கலிகிராஃபி. ஆனால் இது ஒரு 1 மந்தில் செய்யணும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த வகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ஷா அல்லா மேக்ஸிமம் 1 மந்தில் என்னென்ன விஷயங்கள் படிக்கலாமோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்க, ஒரு கிளாஸும் மிஸ் ஆக்காதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது 30 நாள் தான். 30 நாளுக்குள்ளே 30 கிளாஸையும் அட்டன் பண்ணுங்க. சம்டைம் நீங்கள் அப்படி அட்டன் பண்ணாமல் விட்டாலும் வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கலாம், ரெக்கார்டிங் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரெக்கார்டிங் பார்க்குறத விட நீங்கள் நேரடியாகவே கிளாஸில் ஜாயின் ஆகி அதை செய்முறையோட செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சம்டைம் நீங்கள் விடுற மிஸ்டேக்குகள், என்னென்ன விஷயம் செய்யணும், எதில் சேஞ்ச் பண்ணணும் என்கிற விஷயங்களை நானே உடனடியாக உங்களுக்கு அடுத்தே சொல்லி தருவேன். சம்டைம் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்க்கல உங்களுக்கு டவுட்டுகள் ஏற்பட்டாலும் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த கிளாஸில் வந்துக்கிட்டு ஒர்க் தருவேன். அந்த ஒர்க்கை நீங்கள் என்ன செய்யணும், டைமுக்கு செஞ்சு அனுப்பணும். உங்களோட நேமோட அந்த ஒர்க்கை டைமுக்கு செஞ்சு அனுப்பணும். நோன்பு டைமில் வந்துக்கிட்டு மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லா அதன் அடிப்படையில் தார ஒர்க்குகளை டைமுக்கு செஞ்சு அனுப்புங்க. இப்போ நான் கேட்க போகிற முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், அரபிக் கலிகிராஃபி அரபு எழுத்தணி கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அரபு எழுத்தணி கலை இதுக்கு முதல் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சவங்களா, இல்லை அது சம்பந்தமாக அதில் ஏதாவது ஒன்றில் ஈடுபடுறீங்களா, இல்லை இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கிளாஸ்லேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் என்ன ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா இதில்? சொல்லுங்க சார். நான் ஒரே வாட்டி நான் வரைஞ்சு அனுப்பி வைக்கிறேன். வரைஞ்சு அனுப்பியிருக்கீங்க. ஓகே, அதில் என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு? வரைஞ்சு அனுப்பினதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு? அப்படி ஒன்றும் இல்ல, சும்மா போட்டிக்காக வேண்டி போட்டேன். ஓகே. வேற யாரும் இதுல ஏதும் வேற தொடர்புகள் இருக்க யாருக்கும்? அரபி எழுத்தணி சம்பந்தமான தொடர்புகளோ இல்லாட்டி அது ஏற்கனவே நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? எப்படி? அப்ப இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படித்தானே? சொல்லுங்க. பேசலாம். ஏன்டா கிளாஸஸ் வந்துட்டு சில விஷயங்கள் கேட்பேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு காட்டணும். இப்படி தான் இந்த கிளாஸ் செஷன் போகும். அதால் நீங்கள் பேசலாம், உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கு வந்துட்டு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன அரபிக் கலிகிராஃபி என்ன அரபு எழுத்தாணி என்ன சொன்னால் என்னென்ன விஷயம் செய்யணும், அதுக்கு என்னென்ன விஷயம் தேவைகள், ஒரு தேவைப்பாடுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதை நான் இன்றைக்கு சொல்லுவேன். இன்ஷா அல்லா நாளைய கிளாஸில் அது எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஏன்டா இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறது ஒன்று வைக்காதால இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதால தான் இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக ஒரு ஆள் தானேக்கீங்களா? நான் ஒரு அரபிக் காலிகிராஃபில ஒரு ஆர்ட் ஒன்று செஞ்சு அனுப்பிடுங்க சார். ஆனால் அதுக்கு பரிசு கிடைச்சது, ஓகே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் கிடைச்சு சார். ஓகே 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 வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் வந்துக்கிட்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறது இல்லையா. மெல்ல மெல்ல தான் ஒவ்வொரு நிலைக்கும் முன்னேக்கி போகிறது. இப்போ அது ஓகே. இப்போ நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ளல,
சில விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க, அந்த விஷயங்களுக்கு தெரியாம இருந்திக்கலாம். அதால சம்டைம் உங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வேற ஒரு ஆளுக்கு கிடைச்சிக்கலாம். அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லி தருவேன், பிரச்சனை இல்லை. சரி, வேற யாரு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னீங்க, ஆப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிக்கிங்க. ஓகே. ஆப் ஆப் யூஸ் பண்ணதால அது மூலமா எதுவும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்களா, இல்ல சும்மா உங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்களா? நீங்க பேசலாம், இல்லாட்டி மெசேஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நான் பார்க்க முடியும். சரி. கிராஃபிக் டிசைனிங் செய்கிற, ஓகே. அரபிக் கலிகிராஃபியில் செய்கிறீங்களா, இல்லை பொதுவாக கிராஃபிக் டிசைனிங் செய்கிறீங்களா? ஓகே, ரெண்டும் செய்கிறீங்க. சரி. ஓகே. நானும் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். ஃப்ரீலான்சிங்காக ஏர்ன் பண்ணிட்டு வரேன் டாலரில். இந்த அரபிக் கலிகிராஃபி என்ற நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த கிளாஸஸ் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இந்த அரபு எழுத்தணிங்கிறது ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு நுட்பமான கலை. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கலை எழுதிக்கு. அதில் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நுட்பமான கலைன்னு சொன்னால், அது மிகவும் அரிதான கலை தான் இந்த அரபு எழுத்தணி கலை. இதை வந்துக்கிட்டு பாரம்பரியமாக செயற்படுத்தி வரக்கூடிய ஒரு கலை தான். ஆனால் இதை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் இதை செய்கிறதுக்கோ அதை கொண்டு போகிறதுக்கோ ஆட்கள் மிச்சமும் குறைவு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை ஊக்குவிச்சு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போகிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் அப்படி இல்லை. அதால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த அரபு எழுத்தணி கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டியே நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷ போராட்டத்துக்கு பின்னால நாங்கள் இப்போ ஹக்கீம் ஆர்ட் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமியை நிறுவி அதில் கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ் அரபு எழுத்தணி கிளாஸில் மட்டும் படிக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரியது விஷயமும், அல்ஹம்துலில்லாஹ். அது சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா மட்டுமே இல்லை, இந்தியா, துபாய், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கட்டார், ஒமான், பல நாட்டில இருந்தும் நிறைய பேர் எங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய ஒரு விஷயம். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் அரபிக் கலிகிராஃபி மட்டும் இல்லை, இதில் நாங்கள் செய்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். பேசிக் லெட்டர்ஸ், இப்போ அரபிக் கலிகிராஃபி, அரபிக் லெட்டர்ஸ்ல இருந்து தான் அரபு எழுத்தணியை உருவாக்கலாம். அரபு எழுத்தணி மூலமாக தான் இப்போ இஸ்லாமியர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய சிறப்பம்சம் அந்த அரபிக் எழுத்துக்கள் தான். அந்த எழுத்துக்கள் மூலமாக தான் அந்த குர்ஆன்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே. அப்போ அதை நம்ம படிக்க வேண்டிய அவசிய கட்டாய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரபிக் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நம்ம அரபிக் எழுதுறோம்னு சொன்னா, அந்த அரபிக்கு நமக்கு தெரியும். என்ன என்ன டிசைன்லயோ எப்படி எழுதினாலும் நமக்கு தெரியும்னு சொன்னா. ஆனா இப்ப இருக்கிற விஷயங்கள்ல அது கட்டாயம் தேவை. ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். கொக்கா கோலாங்கிற சோடா இருக்கு விளங்கிட்டா, அதுல இருக்கிறது வந்துட்டு ஒரு அரபிக் தான். அது யாருக்குமே நிறைய இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலகட்டத்தில் அது தெரியாது. அந்த லேபல்ல வந்துட்டு நீங்க மறுபக்கம் மாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, லா முஹம்மது லா மக்காங்கிற ஒரு வாசகம் ஒன்று இருக்கும். அதைத்தான் அவங்க இங்கிலீஷ்ல அதுக்கேத்த மாதிரி எழுதியிருக்காங்க விளங்கிட்டா. அதை மௌலைமார் உலமாக்கள் நிறைய விஷயங்கள் அதுல சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப இது நம்ம அரபிக் கலிகிராஃபி, அரபு எழுத்தணியை படிச்சிருந்தோம்னு சொன்னா அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி பாட்டா கொம்பனி, எத்தனையோ ஸ்லீப்பர் கொம்பனிகள் வந்துச்சு. அதுல பாட்டாங்கிற ஒரு நிறுவனம் ஒன்று வந்துச்சு ஒரு அண்மை இது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால பாட்டா கொம்பனின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அது இப்ப இல்லை. அந்த பாட்டாங்கிறது அதுல எழுதிருக்கேன். அதை நீங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் இருக்கு. அப்ப சரியா நம்மளோட கால் படுற இடத்துல எல்லாம் அந்த பாட்டாண்டு இருக்கும். அப்படி நீங்க முசல்லா தானே தொழுகிற முசல்லாக்கல்ல பாருங்க, நிறைய இடத்துல அரபிக் லெட்டர்ஸ்கள் இருக்கும். ஆனால் நமக்கு விளங்காது, உள்ளுக்கு இருக்கும். அப்ப அந்த இடத்துல முசல்லாவை நம்ம மிதிப்போம். சம்டைம் கால் படக்கூடிய இடங்கள் இருக்கும், அந்த இடங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அரபிக் லெட்டர்ஸ் நம்ம அரபிக் எழுத்தணியை படிச்ச மனுஷன்னா
அதுல இருக்கிற முக்கியமான பிரயோசனம் அதுதான். இவ்வாறான விஷயங்கள்ல நம்ம கண்டறியலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அரபிக் எழுத்தணிங்கிறது வந்துட்டு எல்லாரும் பொழுதுபோக்குக்கு அவங்களோட ஒரு கலையை, அவங்களோட ஒரு வெளிப்பாடை செஞ்சுக்கிட்டு அப்படியோ இருக்கிற ஒரு கலைன்ற மாதிரி தான் அது ஒரு ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதை அடுத்த கட்டம் செய்யணும் என்கிற ஒரு அடிப்படையில தான் நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, அடுத்த கட்டம் எப்படி இதை மூவ் பண்ணலாம் என்கிற ஐடியாவோட தான் ஏர்னிங். இப்ப எல்லாரும் வந்துக்கிட்டு பணம்ங்கிறது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் தேவைப்பட்ட உண்டு. அப்ப இந்த அரபிக் எழுத்தணி, அரபு எழுத்தணியை வச்சு அடுத்த கட்டம் எப்படி பிசினஸ் பண்ணலாம், இது மூலமா எப்படி உழைக்கலாம், இது என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்கிற அந்த விஷயத்தை தான் நாங்க என்ன செய்யறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் லெட்டர் அரபு எழுத்துல வந்துட்டு 29 எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களையும் எப்படி பேசிக்கா எப்படி எழுதுறங்கிறத நாங்க முதல் பழக்கி கொடுப்போம். அதுக்கு பின்னால அந்த 29 லெட்டர்ஸையும் டிஜிட்டல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க தானே ஆப் யூஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க தானே, அதே மாதிரி நிறைய அப் இருக்கு. அந்த அப் மூலமா நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு இப்ப நீங்க என்ன மாதிரி விஷயம் செய்றீங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த அப் மூலமா நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதுல எப்படி செய்யறது, அது மூலம் எப்படி டாலர்ல ஏர்ன் பண்றது, எப்படி ஒரு ஏர்னிங்கை நம்ம இது மூலமா எடுக்கிறது என்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்க இந்த இதுல கடைசி வரைக்கும் கடைசியாக படிச்சு தரக்கூடிய விஷயம். இப்ப அந்த ஆப் மூலமா நீங்க கிராஃபிக் டிசைனிங் செய்றீங்கன்னு சொன்னீங்க. உங்களை ஏதாவது செஞ்சு ஒரு ஃபோட்டோ இருந்தா எனக்கு இந்த chat பாக்ஸ்ல வந்துகிட்டு நீங்க அனுப்பேலுமெண்டா கொஞ்சம் அனுப்பினீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி செய்றீங்கங்கிறத நான் கொஞ்சம் பார்க்கலாம். அனுப்பேலுமா? மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஓகே. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 3 வீடியோ காட்டுறேன். அடுத்தது நாங்க செஞ்சது, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது அரபிக்ல இருக்கிற கலிகிராஃபி மூலமா என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்ட போறேன். அதையும் பாருங்க. பார்த்துட்டு நான் இப்ப அடுத்த கட்டம் என்னென்ன விஷயங்கள் செய்யறேங்கிறத தான் இப்போ நான் இன்றைக்கு சொல்றது. அடுத்தது நாளைக்கு என்ன படிக்க போறோம்ங்கிற விஷயத்தையும் இப்போ நான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போ நீங்க நான் காட்ட போற விஷயத்த கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் செய்யலாமாங்கிறது உங்களோட மனசுக்கு அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் கேட்கறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. இப்போ நான் சில ஃபோட்டோஸ்கள் காட்ட போறேன். பாருங்க. இது நான் கிட்டத்தில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் ஒரு டெலிவரி, அதாவது ஒரு யூஎஸ் கஸ்டமர், யூஎஸ்ல இருக்கிற ஒரு கஸ்டமர் அவரை மகளுக்கு ஒரு பெண்டன் டிசைன் ஒன்று செஞ்சு கேட்டிருந்தாரு. அவர் போடுறதுக்கு, மகளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நேம் அனுப்பினாரு. அவர் சொன்னார், இந்த நேமை இந்த முறையில் எப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு விளக்கம் சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருந்தோம். அது சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவர் அதுக்கு எங்களுக்கு டாலர்ல தான் பே பண்ணினாரு. அந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு காட்டுறேன்னு பாருங்க. ஓகே. இதுதான் ஒரு பெண்டன் டிசைன். இது வந்துட்டு அந்த ஆப் மூலமா நாங்க கீறினது. சரியா? இதுல அடுத்த கட்டம் அது கீறியாச்சு. அவர் கேட்டிருந்தார், இந்த பெண்டன் டிசைன்ல எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஒரு சைட்ல ஃப்ளவரும் இன்னொரு சைட்ல பட்டர்ஃப்ளையும் வரணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணினேன். சரியா? செட் பண்ணிட்டு அது அவருக்கு என்ன செஞ்சோம், கோல்டுல எப்படி வரும் என்கிறத அவங்களுக்கு செஞ்சு காட்டினோம். சரியா? திரும்ப அடுத்தது வந்துட்டு கோல்டில் வந்துட்டு ரியலா ஒரு பெண்டன் எப்படி இருக்குமுங்கிறத அவருக்கு செஞ்சு காட்டினோம் நாங்க. அதையும் அனுப்பினேன் நான். இதுதான் இப்படிதான் இருக்கும் பெண்டன், ஒரு பெண்டன் டிசைன் அவங்க செஞ்சு போட்டாங்கன்னு சொன்னா இப்படித்தான். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அரபிக் லெட்டர்ஸ்ல இப்படி எல்லாம் இதை விட சிறப்பா செய்யலாம்.
விளங்கிட்டா? அதை எப்படி செய்யறங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, இந்த டிசைனை விட வேற இந்த நேமை வச்சு வேற எதுவும் டிசைன் செய்யலாமா? இந்த ஃப்ளவர் வார மாதிரி, பட்டர்ஃப்ளை வார மாதிரி வேற டிசைன் செய்யலாமா அங்கேயும்? அப்போ அடுத்த கட்டம் நான் கொஞ்சம் யோசிச்சு வேற மாதிரி மாத்தினேன். இதை பாருங்க, லரீன். இதுல இப்ப பட்டர்ஃப்ளையும் ஃப்ளவரும் இது அவருக்கு ஓகே ஆயிட்டு. அவர் சொன்னாரு, இதுல பட்டர்ஃப்ளையும் ஃப்ளவரும் வரணும், வெஜ்ஜு தந்தீங்கன்னா சரி என்னாரு. அதுக்கு பிறகு அதை நான் என்ன செஞ்சேன், பட்டர்ஃப்ளையும் ஃப்ளவரையும் அதில் எட் பண்ணியிருந்தேன். எட் பண்ணி அதை என்னன்னா கிரியேட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்படி வந்துச்சு. அதை நான் செஞ்சேன், அவருக்கு அனுப்பினேன். அதுக்கு பின்னால அதை ரியலா பெண்டன் செஞ்சா இப்படி வரும் என்கிறத அவருக்கு செஞ்சு அனுப்பியிருந்தேன். இப்போ அவர் கேட்டாரு, இது ரியல் அரிக்கு ஓகே, பார்க்கறதுக்கு ஓகே, பட் எனக்கு இப்போ இந்த மகள் இதை போட்டா நல்லா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கு விஷுவலா இதை போட்டாங்கன்னா நல்லா இருக்குமா ரெண்டு பார்க்குறேன்டா இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி கேட்டாரு. ஓகே சார், நான் அதுக்கும் உங்களுக்கு என்ன செய்யறேன், உங்களுக்கும் நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், நீங்க பாருங்கன்னு சொன்னேன். அப்ப அதையும் நான் அவருக்கு என்ன செஞ்சேன், என்ன இப்படி எல்லாம் அவருக்கு நான் என்ன செஞ்சேன். இப்போ கஸ்டமர் ஒன்று வாராருன்னு சொன்னா அவர் வந்துட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்கறதுக்கு முதல் நம்ம என்ன செஞ்சிடணும், அவருக்கு செஞ்சு கொடுத்துடணும். அப்ப அவர் என்ன வாருன்னு சொன்னா சந்தோஷத்துல அவர் பேசின எமௌண்ட்டை விட டிப்ஸா என்ன செய்வாரு, ஒரு எமௌண்ட் ஒன்று நமக்கு தருவார். அது மட்டும் இல்லை, இனி கண்டினியூவா அவருக்கு தேவைப்பட்டா உங்கள்கிட்டயே அவர் என்ன செய்வார், ஓர்டர் தருவார், இன்னொரு ஆளை தேடி போக மாட்டார். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் அவருக்கு சடவு போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். சரி, இப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதை வீடியோ வடிவத்திலையும் அவருக்கு என்ன செஞ்சேன், நான் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் விஷுவலா. அப்ப அவருக்கு இன்னும் பார்க்க பார்க்க என்ன நடக்கும், உண்மையிலே நல்லா இருக்கே, அப்ப இது நம்ம செஞ்சு எடுத்த விட இன்னும் நல்லா இருக்குங்கிறத ஒரு விளங்கும். பாருங்க, இதை பாருங்க. ஆனா உங்களுக்கு மேலே காட்டுறது நான் கீறினது, கீழே கீறி அதை எப்படி உருவாக்கி கடைசியா வந்துட்டுங்கிறத சரி, ஓகே. இப்போ இந்த டிசைன் முடிஞ்சா, இப்போ அவருக்கு நான் ஆல்ரெடி வேற ஒரு டிசைன் ஒன்று கொடுத்தேனே இல்லையா, அப்போ அந்த டிசைனையும் அவருக்கு போட்டு காட்டணும்ன்றதுக்காண்டி அதையும் நாங்கள் என்ன செஞ்சோம், மேக் பண்ணோம். நைஸ் நைஸ். இதெல்லாம் இப்படிதான் அந்த பெண்டன் வரும்ங்கிறத அவங்களுக்கு இதையும் நாங்கள் என்ன செஞ்சோம், போட்டு காட்டினோம். இது அந்த வீடியோ, அந்த வீடியோ ஒன்று இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த விஷயங்கள் தான் இப்படி பெண்டன் டிசைன் கேட்பாங்க. அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இது கேட்பாங்க, என்னது லோகோ டிசைன் கேட்பாங்க, ஒரு நேமை தந்து அதை டிசைன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் டிஜிட்டல்ல சும்மா அழகா செய்யலாம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு படிப்படியா செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டணும். சரி, ஓகே. இப்போ அதுக்கு கேட்டமே, இப்போ நான் வந்துட்டு மற்ற விஷயங்களை உங்களுக்கு காட்ட போறேன். நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே போறேன், அதில் தான் நான் போட்டிருப்பேன் நிறைய. அதில் நீங்களும் போய் என்ன செய்யலாம், இந்த பேஜை போய் பார்க்கலாம். ஓகே, சரி, இதை பாருங்க. இது வந்துட்டு இது டிஜிட்டலில் செஞ்சதான் மேரியா யூசுப் என்கிற 2 நேம். இது அவங்களுக்கு அரபிக் கேலிகிராஃபி மூலமா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா, இதை பாருங்க. இதுவும் வந்துட்டு இது ஃப்ரேம், அதாவது வெட்டிங் பண்ற 2 நேம் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்குறது.
இதுவும் உங்களுக்கு அரபிக் லெட்டர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதை பாருங்க, இது ஒரு லோகோ டிசைன், கியூன் கிஃப்ட் கோடர். சரியா? இதுவும் வந்துக்கிட்டு FN, இந்த 2 லெட்டர்ஸையும் வச்சு எங்களுக்கு லோகோ ஒன்று கேட்டாங்க. அந்த லோகோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். சரியா? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்த லோகோ தான். மேலே இருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், இன்னொரு இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது ஒரு மெழுகு கொம்பனி ஒன்றோட, அடுத்தது வந்துட்டு நியூஸ் பேப்பர், கிஃப்ட் சென்டர், இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்த லோகோஸ் தான். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களோட ஹக்கீம் ஆர்ட் அகாடமி வந்துட்டு 2025 2 விருதுகளை பெற்றிருந்துச்சு. அது உண்மையிலே சந்தோஷத்துக்கு ஒரு விஷயம் உண்டு. 10 வருட போராட்டத்துக்கு பின்னால ஒரு அகாடமியை உருவாக்கி அந்த எழுத்துத்துறையில வந்துக்கிட்டு எங்களுக்கு கிடைச்ச 2 விருதுகள். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் அது இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிருக்கும் பெஸ்ட் டிஜிட்டல் ஆர்ட்டில் 2025 அதுக்கான அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு அதுக்கு முதல் இருந்தது இது வந்துக்கிட்டு நாங்கள் சோசியல்ல வந்துட்டு பெருமிதம் படுத்தினது ஹக்கீம் ஆர்ட் வொர்க்ஷாப். Hakim Art Workshop receiving the award for excellence in artistic brilliance and social impact. Out of so many mediums that could impact our society, art would be one strong medium. Okay. இது ஒரு லோகோ டிசைன், இதையும் பாருங்க. இது ஒரு காஃபி கம்பெனி வந்து அதுக்கு தெரிஞ்ச ஒரு லோகோ. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் அரபிக் செய்யறது. இதெல்லாம் வந்துட்டு அரபிக் லோகோ தான். இது ஹயாத்துங்கிற ஒரு கம்பெனி ஒன்று அதுக்கு செஞ்சது. இது வந்துட்டு துபாயில் இருக்கின்ற கம்பெனி, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த லோகோ தான் இது. இதெல்லாம் வந்துட்டு பெண்டன்ட் டிசைன் பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு பெண்டன்ட் டிசைன் தான். இதெல்லாம் பெண்டன்ட் டிசைன். இது வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் பெண்டன்ட் டிசைன் செய்யலாம் இல்லையா, நேமா வச்சு, அப்படி செஞ்சு கொடுத்தது இது. ஓ சொல், எங்க என்கிட்டயா பேசுனீங்க? ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் அரபிக் லெட்டர்ஸ் மூலமா டிசைன் பண்ணது. இது வந்துட்டு இது நான் சொன்னது காஃபி. இது வந்துட்டு என்னச்சுன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொருள் ஏதாவது ஒன்று எடுக்காருன்னு அது அவருக்கு இப்போ நம்ம நன்றி தெரிவிப்போம் இல்லையா, அதுக்கு சுக்ரனுங்கிறதுக்காக வேண்டி ஒரு லேபல் ஒன்று செஞ்சு கொடுத்தது இது. இது ஒரு ஃப்ரேம் பாருங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரேம் மட்டும் செஞ்சு கொடுத்து நாங்கள் டெலிவரி பண்ணினது. இப்படி ஏர்னிங் பண்ணலாம்ங்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிட்டேன் பாருங்க. இது அவங்க டெலிவரி பண்ண வீடியோ உங்களுக்கு அடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெண்டன்ட் டிசைன் தான் பாருங்க, ஒரு பார்த்தா விளங்கும். இதெல்லாம் வந்துட்டு பெண்டன்ட் டிசைன் நாங்கள் செஞ்சு கொடுத்தது. அடுத்தது இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் டிஜிட்டல் செய்யறது, அதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த இதை பாருங்க.
கிளாஸ்ல அதுல செய்யறது. இதெல்லாம் ஃப்ரேம்ல. இது கேன்வஸ் போர்ட்ல செய்யறதா இது. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது நாங்க செஞ்சு கொடுத்ததா இதெல்லாம். நீங்க ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் ஏர்னிங் பண்றது. அரபிக் கலிகிராஃபிங்கிறது ஒரு கல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அதுல எப்படி ஏர்னிங் பண்ணலாம்ங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம எதிர்காலம் கற்றுக்கொண்டோம்னா ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு லோகோ. இது ஒரு பெண்டன் டிசைன். இது ஒரு லோகோ. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நேரத்தோட பார்த்தது. இது அந்த நான் சொன்னேன் தானே, கேண்டில்ஸ் கம்பெனி ஒன்றுக்கு செஞ்சு கொடுத்தது, லக்ஸரி கேண்டில்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு செஞ்சு கொடுத்த லோகோ. இது இது அந்த ஒரு லோகோ ஒன்று நான் ஆல்ரெடி காட்டினேன் தானே, அது. இது ஒரு பென் டிசைன் பாருங்க. சரி, அவ்வளோதான். உங்களுக்கு காட்ட வேண்டிய விஷயங்கள் நான் காட்டியிருக்கேன். சரி, இப்போ மாஷாலாண்டு 7 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, ஜஸாக்குல்லா ஹைர். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா சரி. இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. எல்லாத்துலேயும் போனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் நாங்கள் போடுவோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியது மாதிரியே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு வீடியோ இருந்துச்சு, அதையும் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் காட்டிக்கிட்டு அதோட முடிப்போமா, கொஞ்சம் இருங்க, அதையும் பாருங்க. ஓகே, இதை பாருங்க. ஓகே, அதுதான் இது. இதை பாருங்க, இது ஹிரா ஹம்சா என்கிறது தான் ரெண்டு நேம். அவங்களுக்கு வெட்டிங்குக்கு செஞ்சு கொடுத்தது பாருங்க. இன்னைக்கு மேலே கேட்கிறது ஹீரா, கீழே கேட்கிறது ஹம்சா. அது ரெண்டையும் போட்டிருக்கேன். ஃபொண்டு விளங்கலான்னு சொன்னாலும் அவங்க இதை பார்க்கலாம். இப்போ இதே ஷேப்ல இருக்கிறது தான் அந்த நேம். ஓகே, இது அந்த மரியா யூசுப் வந்து நான் ஆல்ரெடி காட்டினது இல்லையா, அது. சரி, ஓகே, அவ்வளோதான். இன்னும் இருக்கு நிறைய. இன்ஷா அல்லாஹ் அது போக ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லாரும் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் விளங்கிட்டா? இப்போ என்ன தோணுது, இப்போ இது மூலமா நம்ம ஏர்னிங் பண்ணலாம், இது மூலமா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு போகலாம், அதுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உங்களுக்கு வந்திருக்க இல்லை என்ன மாதிரி? அந்த ஒரு நம்பிக்கை வந்தா தான் நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கணும். நம்பிக்கை ஒன்று இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முன் வைக்கக்கூடாது. அது எப்படி சொல்லுவாங்க, அதுதான் அவங்கள்ட்ட கேட்கணும். இதெல்லாம் காட்டினதுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் வந்துக்கிட்டு சிலவங்க நம்ப மாட்டாங்க.
ஏனென்றா இப்படிலாம் இருக்காங்கிறத சிலவங்க யோசிப்பாங்க. சிலவங்க வந்துட்டு அதை வந்துட்டு உண்மையிலே 100% நம்புவாங்க. அப்படி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. அதால தான் உங்கள்கிட்ட நான் கேட்க இந்த காட்டினதுக்கு காரணம் ஆஹ் உங்களோட மனசுல என்ன தோணுதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் அந்த இடத்துல இருந்து உங்களை நான் கொண்டு போகணும்ங்கிறத எங்களோட நோக்கம். அதுக்காக வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டினது. இப்போ என்ன சொல்ல வாரீங்க? இதை பார்க்கறதால உங்களுக்கு என்ன விளங்கிச்சு? இப்போ பேசுறவங்க பேசலாம். அது ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கு, அதை நான் விளங்கப்படுத்திட்டு முடிக்கும் இன்ஷா அல்லாஹ். பார்த்ததுக்கு பிறகு தோணுன விஷயங்கள் ஒண்ணும் இல்லையே யாருக்கும்? 7 வரைக்கும் 7 வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒன்றும் தோணலையா? அஸ்ஸலாமு ஒரு ஆள் அலைக்கும் தான். வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சொல்லுங்க. ஜி, இதுக்கு நம்ம என்ன தேவைப்படும்? அதாவது சிஸ்டம் இல்லை வேற எதுவும் ஆப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றது? ஓகே, இது இது வந்துட்டு ஆப் இருக்கி. அந்த ஆப் யூஸ் பண்ணகளை நான் என்ன ஆப்புங்கிறத சொல்லுவேன். அதை நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. அதில் உங்களுக்கு செய்முறை பயிற்சி தருவேன். எப்படி எழுதுறது, எப்படி வரைகிறது, என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன். அதை நீங்களே ப்ராக்டிக்கலாக செய்வீங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ அந்த டைம் விளங்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? இல்லை டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை. ஒரு ஆளுங்க ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கீங்க. இல்லை, இப்போ இதற்கான கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறது வந்து நம்மளோட ஒர்க்கை வச்சு தான் பண்ண முடியுமா எப்படி? அதாவது இப்போ நீங்க பார்த்தீங்க தானே, இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க தானே, எவ்வளோ ஆமாங்க சார். எவ்வளோ நம்ம வந்துக்கிட்டு அதை மேக்சிமம் ட்ரை பண்ணி அதை அழகா எப்படி ஒரு கஸ்டமருக்கு நம்ம காட்டுறோமோ, இல்லாட்டி நம்ம ஃபேமிலிக்கோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம அதை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு செஞ்சு போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் ரீச் ஆகும். அவ்வளோதான் விஷயம். அந்த ரீச் ஆகுறதும் ஆகாமல் விடுறதுக்கும் காரணம் நம்ம தான். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணோம்னா ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆகாது. அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் தான் இருக்கு. அப்படி. ஓ, அதாவது ப்ரெசன்டேஷன் அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற ஒர்க்கில் தான் இருக்கு. ஓ. இப்போ அவங்க ஒரு நேம் ஒன்று தாராங்கன்னா அந்த நேமை நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பை விட அழகா செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா இன்னமும் அவங்ககிட்ட இருந்து உங்களோட ஓர்டர்ஸ் வரும். ஓகே. வேற யாருக்கும் கேள்வி இல்லையா? இது பொதுவாக நாங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சொல்றது உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ் நடக்கலைன்றதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். ஏண்டா எல்லாரும் அரபு எழுத்தாணியன்னு சொன்னால் அரபிக்கில் எழுதுறது தானே, ஆனால் இதில் என்ன இருக்குங்கிறத யோசிச்சுப்பீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டணும். அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு காட்டினது. வேற யாரும் கேட்கறதுக்கு இருக்கா இல்லை சொல்றதுக்கு இருக்கா? நீங்க கேட்கலாம். இனி இப்போ 1 மந்த்துக்கு ஃபுல்லாக நம்மளோட தான் நீங்கள் இணைஞ்சு செய்ய போகிறீங்க ஒர்க் எல்லாம். அப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்டுக்கு இல்லைன்னா கேளுங்க. அதை நான் கிளியர் பண்ணுறது தான் என் வேலை. அது கிளியர் பண்ணி தான் நான் அடுத்த கட்டம் போகலாம். ஒரு ஆளுங்க இல்லைன்றாலும் இல்லைன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சார், அப்ப இந்த கிளாஸ் எப்படி டேப் சம்மந்தப்பட்ட கலிகிராஃபில மெயினா போகுமா, இல்லாட்டி கையால கீட்டு அந்த கலிகிராஃபி எப்படி? ஓகே, இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான். பேசிக் தான் பெஸ்ட். உங்களுக்கு கையால் எழுதுறது தான் பெஸ்ட். அதுக்கு பிறகு இப்போ கையால் எழுதுறத வச்சும் நீங்கள் ஏர்னிங் பண்ணலாம், டிஜிட்டல் மூலமாகவும் ஏர்னிங் பண்ணலாம். அந்த ரெண்டையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டுக்கு பேசிக்கை முடிச்சிட்டு டிஜிட்டல் இருந்தும் பேசிக்ல இருந்தும் எப்படி ஏர்ன் பண்ணலாம்ங்கிறது கடைசியாக சொல்லி தருவோம். விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. ஜெய்னப் அவங்க கேட்டிருக்கீங்க என்ன திங்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, இப்போதைக்கு என்ன திங்ஸ் வேணும்னு சொன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது பேம்பு. தெரியுமா? எல்லாருக்கும் மூங்கில் தெரியுமா? தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, மூங்கில் எடுக்கணும்.
விளங்கிட்டா? எல்லாரும் எடுக்க இயலுமா? எடுக்க இயலான்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். மூங்கில் எடுக்க இயலாங்கிறவங்க. மூங்கில் குச்சியா அந்த மாதிரி கேக்குறீங்களா? அதாவது மூங்கில் குச்சின்னு சொன்னா மூங்கில் மரம் இருக்குதானே, ஆமா. அதுல அந்த தண்டு. ஓ, அது தேவைப்படுங்களா? சரி, ஓ, ரபிக் ட்ரை ராபிக்கு வந்துட்டு பண்ணலாம் சார். கஷ்டம்னு சொல்றீங்க அப்படியா? எடுக்க இயலாங்கீங்களா இல்ல ட்ரை பண்ணலாமுங்கீங்களா எப்படி? சார் அதுக்கு பதிலா அந்த பிளாக் மார்க்கர் எடுக்கணுமா? ஓகே, நீங்க பிளாக் மார்க்கர் எடுக்கிறதுக்கு பதிலா ஐஸ் ஸ்டிக் தெரியுமா? ஐஸ் 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 பழத்துல ஸ்டிக் தெரியுமா? நம்ம சாப்பிடுவோமே. அதை நீங்க யூஸ் பண்ணலாம். சாப்ஸ்டிக். இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க மார்க்கரை யூஸ் பண்றதுக்கு முதல் அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா மார்க்கர் எப்படியும் யூஸ் பண்ணலாம், விளங்கிட்டா? ஆனா இதுகள் தான் பேசிக் நான் சொல்ற விஷயங்கள். அதை வந்துட்டு அதையும் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், பேபிஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துக்கிட்டு இந்த பெரம்புடைய அந்த தண்டு மாதிரி இருக்கிற அதையும் நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லி தருவேன். அதை வந்துட்டு நீங்க ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா அதை எடுங்க. நாளைக்கு எடுக்க ஏழுமெண்டா மேக்சிமம் எடுங்க. அப்படி பாம்பி ஸ்டிக் எடுக்க இயலான்னு சொன்னா ஐஸ் ஸ்டிக் எடுங்க. ரெண்டும் எடுத்துட்டு அதோட சேர்த்து நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணி எடுங்களா. உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் நோட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிளாஸுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம். ஃபெஸ்ட்டுக்கு பாம்பி ஸ்டிக் எடுங்க. அப்படி பாம்பி ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. கிடைக்கலன்னு சொன்னா ஐஸ் ஸ்டிக் எடுங்க. சரியா? இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்க் தேவைப்படும். அதை தொட்டு எழுதுறதுக்கு. இங்க்ல வந்துக்கிட்டு நிறைய இங்க் இருக்கு. புக் ஷாப்ல போய் கேட்டீங்கன்னு இந்த பாம்பிஸ்டிக் புக் ஷாப்லயும் இருக்கும். சரியா? இங்கும் புக் ஷாப்ல இருக்கும். இங்க் வந்துட்டு அரபிக் கலிகிராஃபி இங்க்னு சொல்லி கேட்டால் நிறைய இங்க் இருக்கு. அதுல ஹீரோ இங்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி நிறைய இங்க் இருக்கு, இந்தியன் இங்கும் இருக்கு. அப்படி அந்த இங்கை நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். இங்க் புக் ஷாப்ல இருக்கு பாருங்க. சம்டைம் உங்களுக்கு இங்க் கிடைக்கல என்று சொன்னா, இங்க் கிடைக்கலன்னு சொன்னா தான் இந்த ஆப்ஷன். இங்க் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா உஜாலா தெரியுமா, அந்த உஜாலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? கலர் வந்துக்கிட்டு நீங்க எந்த கலரும் யூஸ் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. கலர் ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு விஷயம்தான் முக்கியம். அதால இங்கு கிடைக்கலன்னு சொன்னா உஜாலா யூஸ் பண்ணுங்க. ஓகே, பெண்ணுக்கு ஊத்துற எந்த இங்கா இருந்தாலும் ஓகேவா ஸ்ரீ? விளங்கல? பேனாவுக்கு ஊத்துற எந்த இங்கா இருந்தாலும் ஓகேவா? இல்ல, நான் அதான சொன்னேன், அரபிக் கலிகிராஃபி எழுதுற இங்க் சொன்னதுக்கு தான். பெண்ணுக்கு ஊத்துற இங்க் வந்துட்டு பெண்ணுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அது இதுல பாம்பிஸ்டிக்ல செஞ்சு யூஸ் ஆகாது, அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. அதால அதை கொஞ்சம் வாங்கல பார்த்து வாங்க. சரியா? இப்ப வந்துட்டு அந்த ஃப்ரைங்குக்கு அடிக்கிற இங்கும் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யாது, பாம்பிஸ்டிக்ல எழுதுறது கஷ்டம். அதால நான் ஓகே உங்களுக்கு குரூப்ல போட்டோ போட்டுறேன். நேம் கேட்டீங்க, என்னென்ன திங்ஸ் எடுக்கணுங்கிற போட்டோ எல்லாம் நான் குரூப்லயே போடுவேன், நீங்க பார்த்து எடுங்க. முதலாவது பாம்பு ஸ்டிக் இல்லைன்னு சொன்னா ஐஸ் ஸ்டிக் எடுங்கன்னா. ரெண்டாவது இங்க், இங்க் இல்லைண்டா உஜாலா எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, மூணாவது எம்டி பொட்டில் எடுக்கணும். கிளாஸ் பொட்டில் எம்டி, சின்ன பொட்டில் ஒன்று இருந்தா போதும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது நான் என்னத்துக்குங்கிறத நான் சொல்லுவேன் அடுத்த கிளாஸ்ல. அது கூட ஸ்பாஞ்ச், அந்த பொட்டிலுக்குள்ள வைக்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் எடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா துணி, அதாவது இங்கை ஊறி எடுக்கக்கூடிய துணி வகைகள் ஏதாவது ஒரு சின்ன துணி, கொஞ்சம் துணி எடுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்பாஞ்ச் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுங்க. சரியா? இது மூணாவது விஷயம். நாலாவது வந்துட்டு இது நம்ம பேசிக் பழகுறதுக்கு வந்துக்கிட்டு நாலாவது விஷயம் தான் முக்கியமா தேவை. அதாவது ஒயிட் ஷீட், A4 ஷீட் எடுக்க தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு எழுத்து பழகும் வரைக்கும் திரும்ப எழுதி எழுதி பார்க்கணும் இல்லையா? நிறைய ஷீட் தேவைப்படும். அதால நீங்க ஆர்ட் புக் கொண்டு எடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா A4 ஷீட் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஒரு எழுத்து எழுதும் போது அந்த பேப்பருக்கு கீழே ஏதாவது ஒரு மட்டையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு எழுதுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இங்க் என்ன செய்யும்னு சொன்னா
புரியல. நீ கேட்குங்க கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம். சார் லீக் ஆகும் தானே சார் இங்க். ஓகே, A4 ஷீட்டில் இங்கு லீக் ஆகும் தானே அது கேட்குங்க. அது நம்மளை பொறுத்திருக்கு, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்திருக்கு அந்த இங்க் லீக் ஆகுறது லீக் ஆகாமல் விடுறது. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி தருவேன். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் A4 ஷீட்லேயும் எடுக்கலாம். இல்லாட்டி நான் 2-3 ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த ஷீட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? இது வந்துட்டு 4வது விஷயம். 5வது விஷயம் ஒன்று இருக்கு. ரெஜிஃபோம் கட் பண்ணுற கட்டர் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெஜிஃபோம் கட் பண்ணுவாங்க, கட்டர் எப்படி புஷ் பண்ணினா வருமே, அந்த கட்டர் ஒன்று தேவைப்படும். அது என்னத்துக்குன்னு சொன்னால், பாம்பு ஸ்டீக்கால் எழுத இயலாது. பாம்பு ஸ்டீக்கை களமாக என்ன செய்யணும், உருவாக்கணும். அது எப்படி களமாக உருவாக்குறங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் படித்து தருவேன். அதெல்லாம் ஏன் நினச்சேன்னா, இப்போ உதாரணத்துக்கு புக் ஷாப்லாம் போய் பாம்பு ஸ்டிக் வந்துக்கிட்டு அரபிக் கலிகிராஃபி பாம்பு ஸ்டிக்னு சொல்லி கேட்டால் அது ஆல்ரெடி களமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை விற்கல பாதி ஒரு அமௌண்ட்டுக்கு விற்பாங்க. ஆனால் இதே இது உங்களுக்கு செய்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸி தானே, நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அப்போ பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே என்ன செய்யலாம், அது களமாக உருவாக்கி எடுக்கலாம். அதால் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் படித்து தருவேன். அதுக்கு தேவைப்படுற இந்த கட்டர், ரெஜிஃபோம் கட் பண்ணுற கட்டர், அதுவும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நான் அஞ்சு திங்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 5 திங்ஸும் கட்டாயம் ஒரு பேசிக் படிக்கிற ஆளுக்கு தேவைப்படுற திங்ஸ். இந்த 5 திங்ஸையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எடுங்க. நாளையிலிருந்து பேசிக் லெட்டர் 29 லெட்டரையும், நாளையிலிருந்து எத்தனை லெட்டர் ஒரு நாளைக்கு பார்க்குறேங்கிற எல்லா விஷயமே நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி, இதுதான் இன்றைக்கு நான் அறிமுக கிளாஸில் செய்ய இருந்த விஷயம் சார். மேக்சிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களோட டைம், உங்கள்ட்ட எதுவும் கேள்விகள் இருந்தால், இல்லை உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் இப்போ கேட்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு டைம் தரேன், கேளுங்க. அதோட நம்ம செஷனை முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து 6 o'clock வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். என்னது ஓ, அதுதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணேன் குரூப்பில், எல்லாரும் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி. சரியா? இப்போ உங்களுக்கான டைம், நீங்கள் தான் இப்போ எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் விளங்கலண்டாலும், என்ன சப்ஜெக்ட் விளங்கலண்டாலும் கேளுங்க, சொல்கிறேன். சார் இந்த ரெஜிஃபார்ம் கட்டருக்கு பதிலா வேற என்ன சார் யூஸ் பண்ணலுமா? ரெஜிஃபோம் கட்டுறதுக்கு பதிலாக அதுதான் கொஞ்சம் கூற அரிக்கும். அதுதான் அது யூஸ் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் அதை வெட்டி எடுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அதால தான் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த ஃபோன்லேயே பண்ணிக்கலாமா ஷேக், இல்லை வேறு சிஸ்டம் அதுக்கு ஏதாவது தேவைப்படுமா? அதாவது நான் சொல்ற விஷயத்த ஃபோன்லேயே செய்யலாம். மேக்சிமம் ஃபோனில் செய்யலாம். ஆனால் நான் சொன்னேன் தான், இந்த டாலரில் ஏர்ன் பண்ணுறேங்கிறது அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களோட ப்ரோஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டரோ இல்லாட்டி லேப்போ இல்லாட்டி டெப்போ தேவைப்படும். அதுக்கு பிறகு ப்ரோஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஃபோன் மூலமாகவே நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்டர் எடுத்து ஃபோன் மூலமாகவே டெலிவரி பண்ணலாம். ஓகே. ஓகே, this can be not the app. ஓகே, ஆப் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லலை, அந்த ஆப் செஷன் வரக்கல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லி தருவேன். நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, எல்லாம் சொல்லி தருவேன். விளங்கிட்டா? இந்த 1 monthல ஃபுல்லாக கவர் ஆயிருமா ஷேக்? நாங்கள் 4 மாதம் தான் இது படித்து கொடுக்குறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்பீடில் இருக்கு 1 monthல இன்ஷால்லா முடிக்கலாம். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணால் முடிக்கலாம். சரியா? ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு முடிக்கலாம்ங்கிறது. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் புஷ் பண்ணணும், நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிக்க முடியாதது எதுவுமே இல்லை.
என்கிட்ட அந்த ரம்ஜான் டைமை முடிச்சிட்டு இன்ஷால்லா நான் ரம்ஜான் முடிய இதுல யாரும் இந்தியா இருக்கீங்களா? நான் இருக்கேன் ஷேக். நீங்க இந்தியா எங்க இந்தியா? இந்தியாவில் மதுரை ஷேக். மதுரை. ஓகே. தமிழ்நாடு. நான் நோன்பு முடிய இன்ஷால்லா திருச்சி வாரேன். திருச்சியில ஆ வந்துட்டு ஜமால் முகமது காலேஜ் கேள்விப்பட்டீங்களா? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஆ தெரியும் தெரியும் ஷேக். அந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு 2 நாள் ப்ரோக்ராம் அரபு எழுத்தணி ப்ரோக்ராம். நான் தான் ரிசர்ச் பேச போகிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்து கொடுக்குறதுக்கு. இன்ஷா அல்லா சந்திக்க கிடைச்சா அவங்களுக்கு அங்கே சந்திக்கலாம்னா சந்திக்கலாம் இன்ஷா அல்லா நோன்பு முடிய. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சார் சொல்லுங்க சொல்லுங்க. மூங்கில் துண்டு எப்படி எடுக்கிறது? மூங்கில் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேண்டி. கேண்டியில் இருக்கீங்க. கேண்டியில் கொஞ்சம் கஷ்டம்தான் மூங்கில் எடுக்கிறது. பட் உங்களோட ரிலேஷன் எங்கேயும் மிதிப்பாங்களா வேற ஊரில்? என் ஊட்டிக்கிட்ட இருக்குது. மூங்கிலிக்கா? ஓ சார். இருக்குன்னு சொன்னா அந்த மூங்கில் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் சரியா? மூங்கில் அந்த தண்டு இருக்குதானே, தண்டில் ஒரு பேனோட சைஸ்ற அளவுக்கு நீங்க வெட்டி எடுத்தாலும் போதும். ஆ விளங்கிட்டா? சார். ஓ ஓகே. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட ரிலேஷன் சைட்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா வயல் ஓரங்கள்ல இருக்கும், இல்லாட்டி முக்கியமான இந்த ஹோட்டல் அதுகள் முன்னுக்கு வச்சிருப்பாங்க மூங்கில் எல்லாம். அதெல்லாம் அதுல முக்கியமா வந்துட்டு மூங்கில் வந்துக்கிட்டு எல்லோ கலர்ல இருக்கிற மூங்கில் தான் எடுங்க. கிரீன் கலரில் இருக்கிறது உடையும், இல்லாட்டி இந்த காயன்னு செய்யறா சுருங்கும். அதாவது எல்லோ கலர்ல இருக்கிற மூங்கில் தான் தேவைப்படும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதுதான் கொஞ்சம் நீண்ட நாளைக்கு யூஸ் ஆகும். அதை கொஞ்சம் தேடி பார்த்து எடுங்க சரியா? சரி, அப்ப வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா இல்லை என்ன மாதிரி முடிப்போம் இன்ஷால்லா? டவுட் இருந்தா கேளுங்க, சரி ஒன்றும் விளங்கலைன்னாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் தந்தாங்களா? இல்லையே. இல்ல சார். இல்லை ஓகே சரி சரி. இப்போ நான் கொஞ்சம் உங்களோட நேமை கொஞ்சம் எழுதி எடுக்க போறேன். அனிசா பேகம் தான் உங்களோட நேம்? ஆமாங்க ஷேக். ஓகே, கொஞ்சம் இருங்க, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது அஸ்மா இம்தியாஸா, அதான நேம்? ஓகே. அடுத்தது ஜீனத் ஹயாம். ஓம் சார். ஓகே. அடுத்தது ஹம்தா பானு. ஓம் சார். ஓகே. அடுத்தது ரபிக், அதான் நேமா இல்லை வேற நேம் இருக்கா? ஹலோ, ரபிக் ஏஎன்டிடிக்கு அதான் நேமா இல்லை வேற நேம் இருக்கா? டைப் பண்ணியிருக்காங்க ஷேக். கதிஜா. ஓகே ஓகே. ஓகே. அடுத்தது வந்துட்டு ஜைனப் மின்ஹாஜ், அதானா நேம் இல்லை எப்படி? ஓ சார். ஓகே. இன்னொரு ஆள் வரலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவர் ரெக்கார்டிங் பார்க்கட்டும். இன்னொரு ஆள் வரல நினைக்கிறேன். இதுல பேர் கூப்பிட்றாக்களிக்கணும். அனிசா பேகம், அஸ்மியா இம்தியாஸ், ஜீனத் ஹயாம், ஹம்தா பானு, கதீஜா, ஜைனப் மின்ஹாஜ். ஓகே தானே? ஓகே ஷேக். ஓ அஸ்மா, சாரி அஸ்மானே, அஸ்மா இம்தியாஸ், சாரி அஸ்மா. எல்லாரும் நேம் வந்துச்சியானே? ஓ சார். எஸ். சரி ஓகே. அப்போ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ். நான் சொன்ன விஷயத்தை நாளைக்கு ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறேங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டு, நீங்கள் செய்ய வேண்டி வரும். எல்லாத்துக்கும் ரெடி ஆவாங்க இன்ஷா அல்லாஹ்.
நாளையிலேருந்து கிளாஸ் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு அரபிக் கலிகிராஃபி தானே செய்கிறோம். இதோட எங்களோட ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு எங்களோட அகாடமியில் வந்துக்கிட்டு நிறைய சப்ஜெக்ட் செய்கிறோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின்ட் ஆகி படிக்கிறேன்டா அதுலேயும் படிக்கலாம். கேன்வாங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தான் அது ஒரு ஆப். கேன்வா மூலமாகவும் டாலரில் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணலாம்ங்கிறதும் நாங்கள் படித்து கொடுக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின்ட் ஆகி படிக்கலாம். அடுத்தது வந்துக்கிட்டு தஜ்வீத் கிளாஸ் நாங்கள் செய்கிறோம். அதோட ஹிஃபுல் செய்கிறோம். அதோட இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அப்படி நிறைய பாடத்திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஜாயின்ட் ஆகலாம். இன்ஷா அல்லா ஃபியூச்சர்லேயோ இல்லாட்டி இப்பயோ நீங்கள் செய்யணுமெண்டு எண்ணினா அதுலேயும் நீங்கள் ஜாயின்ட் ஆகி படிக்கலாம். அதில் உங்களுக்கு வெலூபிளான சர்டிஃபிகேட் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், அடுத்தது ISO, அடுத்தது யூனிவர்சல் பீரோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அது பெருமதிமிக்க சர்டிஃபிகேட். எல்லாரும் வந்துக்கிட்டு UB சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் நாங்களும் கொடுக்கோம். அதால் நீங்கள் அதுலேயும் ஜாயின்ட் ஆகி படிக்கணும்னு விரும்பினா அதுலேயும் ஜாயின்ட் ஆகி படிக்கலாம். சரி, ஓகே. அப்போ கேள்விகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்ம முடிப்போம். ரெக்கார்டிங் தேவைன்னு சொன்னால் அட்மினை கண்டெக்ட் பண்ணுங்கள். விளங்கிட்டா நான் என்னோட சேர்த்து இன்னொரு அட்மின் இருப்பாங்க, உங்களை ஹெட் பண்ணினவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரெக்கார்டிங்கை கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் இணையலாம். ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங்கை பார்க்கலாம், வீடியோ ரெக்கார்டிங்கை பார்க்கலாம், கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ போனாலும் அதுக்குள்ளே ரெக்கார்டிங் இருக்கும். சரி, ஓகே. இன்ஷால்லா நாளை கிளாஸில் சந்திப்போம். எல்லாரும் டைமுக்கு வாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.